Morning, praise Lord. Welcome to this video. இது ஒரு ஜுவல்லரி லெசன் தான். சிறு வயதுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு சிகப்பு கலரில் ஒரு நட்சத்திர கம்மல், ஒத்த ஸ்டோன், சிகப்பு ஸ்டோன் நட்சத்திர கம்மல் அணிவிச்சிருப்பாங்க. அது கூட ஜிம்கி சில சமயம் நான் போடுவேன். அது மாதிரி ஆர்டின் ஷேப் உள்ள டாலர் வச்சு செயின், நெக்லஸு எல்லாம் வந்து நான் அதான் ஏதாவது ஒரு விசேஷங்கள் நான் வந்து எனக்கு அணிவிச்சு எங்கள் அம்மா விடுவாங்க. இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கி சைக்கலாஜிக்கல் லெசன் தான் இது. எனக்கு வந்து எங்கள் அம்மா ஒரு இளம் வயதில் விடவான போது யாரோ அவங்கக்கிட்ட ஒரு ஆறுதலுக்காக சொன்னாங்களாம். எங்கள் அம்மா வந்து நீல முடி அவங்களுக்கு இருந்தது, பூ நிறைய வச்சுக்க ஆசைப்படுவாங்களாம். ஸோ இனிமேல் பூவெல்லாம் வச்சுக்க முடியாது அப்படின்னு நீ நினைக்காத, இந்த இந்த பொண்ணுக்கு நீ பூ வச்சு அதை நீயே வச்சுக்கிட்டதா நினச்சிக்கோ, கர்த்தர் தான் உன்னுடைய மனவாளன் அப்படிலாம் சொல்லி அவங்க ஏதோ ஆறுதல் படுத்திட்டு அவங்க அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சம்திங் இது ஒரு வைக்கேரியஸ்ன்றாங்க. எனக்கு எல்லாமே தெரியாது, சைக்கலாஜிக்கல் இதெல்லாம் வந்து. ஸோ சிறு வயதுலேருந்து நான் வந்து இது மாதிரி வளர்க்கப்பட்ட ஒரு சிறுமியாக நான் இருந்தேன். அதில் வந்து நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம், ட்ராமா ப்ரோக்ராமில் நான் இருப்பேன். ஷோ பார்ட் நான். அதில் வந்து அது மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து எனக்கு அது மாதிரி ஷோவுக்காக எனக்கு நிறைய கிடைக்கும். அதுக்காக தனியாக ட்ரெஸ்ஸஸ் தைப்பாங்க டான்ஸு அதுக்குன்ட்டு. சிலது வந்து எனக்கு பிடிக்காமையும் இருக்கும். ஒரு மாதிரி நான் அத்தாரிட்டேட்டிவாக கூட நான் இருப்பேன். எனக்கு இது பிடிக்கல, நான் இதை அணிந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சண்டையும் போட்டிருக்கேன். சிறு வயதில் அப்படி நடந்தது. சில பேர் நான் ஸ்வீட்டாக இருக்கிறதாவும் நினைப்பாங்க. சிலர் வந்து நீ சிறு வயதில் நல்லா இல்லை, வளர வளர தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னும் சிலர் சொல்லுவாங்க. நான் நல்லாவே இல்லைன்னு கூட சிலர் சொல்லிட்டாங்க, அது வேற விஷயம். ஸோ பியூட்டி இஸ் இன் தி ஐஸ் ஆஃப் தி ஆந்துக்கர் அப்படின்றாங்க. ஸோ எப்படியோ இது ஒரு சைக்கலாஜிக்கல் லெசனாக நான் கற்றுக்கொண்டேன். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் அ லேர்னர். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சில பேர் இந்த பொண்ணு ஸ்வீட்டாக இருக்க, அவனோட பிஹேவியர் இல்லை வந்து ஸ்வீட்டாக இருக்கு அப்படின்னு நினச்சவங்க இருக்காங்க. அது கர்த்தருடைய செயல்னால அப்படி நடந்தது. அதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து மயில் டிசைனில் ஒரு தோடு அவங்க வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் என்னுடைய முகத்துக்கு வந்து சூட் ஆகலை. ஸோ அதை வந்து எனக்கு வேண்டான்னு நான் சொல்லிட்டேன். அது வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது. ஏன்னா நான் எதையோ அணிந்து கொண்டேன், அவங்களே அணிந்து கொண்ட மாதிரி அப்படின்னு நினச்சி அவங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கிறதுனால இது மாதிரி ஒரு அவங்களுக்கு மன வருத்தம் இருக்குது.